பிரைஸ் தி லார்ட். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேங்கிறாரு. ஆண்டவர் ஒரு இடத்துல போய் தங்குகிறார். ஓயாம அடிக்கடி அந்த இடத்துக்கு போறார். லாசர் வீட்டுல அங்க ஒரு மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதியில மரணம் ஆகிறாரு. ஆனா அந்த இடத்துக்கு ஆண்டவர் வரும் பொழுது அந்த இடத்துல 4 நாள் ஆகி அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகி கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டு நாறி போகுது. அந்த சரீரத்தை ஆண்டவர் உயிர்த்தெழ வைக்கிறார், உயிரோட எழுப்புகிறார். இன்னைக்கு உங்க சூழ்நிலை இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி யார் வந்தாலும் என்னை உயர்த்த முடியாது, யார் வந்தாலும் என்னை வாழ வைக்க முடியாது, யார் வந்தாலும் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த அளவுல இன்னைக்கு தொழில் ரீதியா, குடும்பத்துல, சூழ்நிலையில, வியாதியில அகப்பட்டு இன்னைக்கு எல்லாராலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நீங்க ஆண்டவரை இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சாகக்கூடிய ஒரு கட்டமா இருக்கலாம், மரிக்கக்கூடிய ஒரு கட்டமா இருக்கலாம், ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு பிழைக்க வைப்பார், ஆண்டவர் எனக்கு ஒரு மறுவாழ்வு தருவார்னு நீங்க நம்புங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அன்னைக்கு லாசருன்னு நாரி போன செத்து 4 நாள் ஆகி நாரி போன அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பின தேவன் உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த வேலையில ஏசப்பா அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை ஒவ்வொருவர் மேலே இறங்கட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு உடைக்கப்பட்டு முடிஞ்சு போச்சு ஆண்டவரை, வெளியே கொண்டே வர முடியாத அந்த நடுக்கடல்ல ஆழத்துல இன்னைக்கு விழுந்து தவித்தாலும் கூட அப்பா, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகள் மேல உங்க வல்லமை இறங்கட்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னீங்களப்பா. உங்களை நோக்கி பார்க்க ஆண்டவரே நீங்க கிருபையை கொடுங்கப்பா. இயேசுவின் ரத்தம் அந்த வேலையில இறங்கட்டும், உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கட்டும். எங்களுக்காக தானே கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ஆண்டவரை எங்களுக்காக தானே ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீங்க. அந்த வல்லமை இறங்கட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். வியாதியின் படுக்கையில் எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு பயத்தோடு இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் மேல உங்க வல்லமை இந்த வேலையில இறங்கட்டும். சுகமாக்குகிற வல்லமை, குணமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய ஆணிப்பா இந்த கரங்களால சுகமாக்குங்க ஆண்டவரை. இயேசுவின் ரத்தம் அந்த வேலையில இறங்கட்டும். அப்பா, எந்தெந்த வியாதியோட இன்னைக்கு ஆண்டவரை பலவித வியாதியோட இன்னைக்கு போராட்டத்துல நிற்கலாம், வியாதியின் கட்டுகளை அறுக்கிற, வியாதியின் கூறுகளை இயேசுவின் நாமத்தினால முறித்து போடுகிற, இயேசுவின் வல்லமையில ரத்தத்தை ஊற்றுகிற ஆண்டவரை இந்த வேலையில ஏசப்பா உங்க உயிர்த்தெழுதல் மகிமை அவங்க மூலமா வெளிப்படட்டும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.